பண்ண போறாங்க. அந்த வகையில இன்னைக்கு ஒரு லீடர் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரை பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா, சிவகங்கை மாவட்டத்துல வலசைப்பட்டின்ற ஒரு கிராமத்துல இருந்து எம்பிஏ எம்ஃபில் கம்ப்ளீட் பண்ண ஒரு நபர். ஒரு மாசம் 30,000 சம்பளத்துக்காக ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்த நபர். அவருக்கு போதுமான வருமானம் இல்லைன்னு சொல்லி பார்ட் டைமா ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி களத்துல வராரு. அப்போதான் அவருக்கு மை லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸ்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ ஒரு பார்ட் டைமா 1 இயர் இந்த பிஸ்னஸ் மை லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்த நபர் அடுத்த இந்த ஒரு வருஷ காலகட்டத்தில் டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸ் அப்படின்னா என்ன, மை லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸ் அப்படின்னா என்னன்றது தெளிவான ஒரு புரிதலை கொண்டதுனால அதுக்கு அடுத்த கட்ட ஒரு 4.5 வருஷ காலத்துல தன்னுடைய உழைப்பை கொடுத்து இன்னைக்கு ஒரு அசைக்க முடியாத ஒரு அச்சீவரா இருக்காரு. இன்னைக்கு அவருடைய மாச வருமானம் நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா மந்த்லி 5 lakhs சம்பாதிச்சுட்டு இருக்காரு. இது இல்லாம ஒரு 3 காருக்கு சொந்தக்காரரா இருக்காரு. பிளஸ் கம்மிங் ஜூன்ல ஒரு வீடு ஒன்று அவர் கட்டிட்டு இருக்காரு அதிக வருமானத்துல. இப்பேற்பட்ட ஒரு லீடர் தான் இன்னைக்கு உங்களுக்கு அருமையான ஒரு ட்ரைனிங் செஷன் கொடுக்க போறாரு. ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்க போறீங்க, அந்த ஒரு ஒரு படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் லெவல்ல இருந்து அடுத்த கட்டத்துக்கான மேல் நோக்கி போறதுக்கான வழிகளை தான் அவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறாரு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு லீடர் நம்ம வெல்கம் பண்ண போறோம். கான்டினென்டல் டீம் கோஆர்டினேட்டர் அண்ட் ஸ்டார் பிஎல் ரேங்க் ஹோல்டர் மிஸ்டர் யுவராஜ் சார். ப்ளீஸ் வெல்கம் சார். மிஸ்டர் யுவராஜ் சார், ப்ளீஸ் வெல்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். குட் ஈவினிங் லீடர்ஸ், குட் ஈவினிங் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்கும். என்னுடைய பேர் மிஸ் யுவராஜ். பேசிக்கா எம்பிஏ எம்ஃபில் வரைக்கும் படிச்சு முடிச்சிருக்கேன். இந்த இண்டஸ்ட்ரி வர்றதுக்கு முன்னாடி ஹெச்ஆர் துறையில ஒரு 6 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். மை லைஃப் ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சு கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 5 வருஷம் முடிச்சு 6 வருஷத்துக்கு மேல இன்னைக்கு பயணம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பிசினஸ் ஃபர்ஸ்ட் 1 இயர் இந்த பிசினஸ் வந்து பார்ட் டைமா தான் பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சேன். 1 இயர் பிசினஸ் பார்ட் டைம் பண்ண ஆரம்பிச்சேன். இன்னைக்கு இந்த பிசினஸ் வாய்ப்பு வந்து எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரி இன்னைக்கு ஆரம்பிச்சு கிட்ட பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வெற்றிகரமாக இன்னைக்கு 5 வருஷத்துக்கு மேல இன்னைக்கு பயணம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிசினஸ் வாய்ப்பு நம்ம உள்ள வந்தது எக்ஸ்ட்ரா இன்கம்காக ட்ரை பண்ணது. ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைச்சா போதும், ஒரு மந்த்லி ஒரு 5,000 இருந்து ஒரு 10,000 கிடைச்சா போதும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள நான்லாம் ஃபர்ஸ்ட் உள்ள வந்தோம். ஆல்ரெடி ஒரு ஹெச்ஆர் துறையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைச்சா கொஞ்சம் ஃபேமிலிக்கு சப்போர்ட்டபுளா இருக்கும், நம்ம நெக்ஸ்ட் லெவலில் நம்ம ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த இண்டஸ்ட்ரி எடுத்து பயணம் பண்ண ஆரம்பித்தோம். ஆனால் இந்த நம்ம மை லைஃப் ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே உள்ளே வந்ததுக்கு அப்புறம் இந்த பிஸ்னஸ் வாய்ப்போட பிஸ்னஸையும் இந்த பிஸ்னஸோடைய ட்ராவலிங்கையும் பார்க்கும்போது இந்த பிஸ்னஸில் பெரிய லெவலில் சக்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு இது சம்மந்தமான ஒரு மீட்டிங்கும் ட்ரைனிங்லாம் போய் அட்டன் பண்ணும்போது இந்த பிஸ்னஸை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற நுணுக்கங்கள் கொஞ்சம் தெரிஞ்சிச்சு. அப்புறம் நானும் உங்களை மாதிரி இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய புதிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாரும் வந்திருப்பீங்க. எல்லா நபர்களும் இந்த பிசினஸை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பேசிக் நாலேஜ் கொஞ்சம் வேணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. இதே மாதிரிதான் நானும் இந்த வியாபார வாய்ப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய பேசிக் ட்ரைனிங்காக காத்திருந்து அந்த பேசிக் ட்ரைனிங்ல போய் முத அந்த பேசிக் ட்ரைனிங் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பிஸ்னஸை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு முழுசா கிடைச்சிச்சு. அப்பதான் கொஞ்சம் புரிஞ்சிச்சு. அப்புறம் தான் இந்த பிஸ்னஸை வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிஸ்னஸை படிப்படியாக எடுத்து இந்த பிஸ்னஸை பண்ண ஆரம்பித்தோம். படிப்படியாக இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த பிஸ்னஸ் மூலியமா மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் பெரிய லெவலில் லைஃப் ஸ்டைல் மாற்றம் இன்னைக்கு இந்த மை லைஃப் ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மூலியமா என்னோட வாழ்க்கை தரமும் என்னை நம்பி வந்திருக்கக்கூடிய நானும் அவங்க கூட இன்னைக்கு டிராவல் பண்ணக்கூடிய என்னுடைய லீடர்ஷிப், என்னுடைய அசோசியேட் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய மாற்றம் கொடுத்துருக்கு. அப்படிப்பட்ட மை லைஃப் ஸ்டைல் வாய்ப்பு இன்னைக்கு உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு, அதே மாதிரிதான் எனக்கு என்னுடைய பிரதர் மூலியமா அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு.
அந்த வாய்ப்பை எடுத்து இந்த பிஸ்னஸை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பிஸ்னஸை தெளிவாக இந்த பிஸ்னஸை பண்ண ஆரம்பித்தோம். இன்னைக்கு மந்த்லி பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு ப்ராப்பராக லீகலாக ஜிஎஸ்டி 18% மேலே, டிடிஎஸ் 2% மேலே, கவர்மெண்ட்டுக்கு வருமான வரி கட்டி பியூர் ஒயிட் மணியா மாசம் 80லேருந்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வருமான வரி கட்டி பியூர் ஒயிட் மணியா 5 லேக் வரைக்கும் இன்னைக்கு மைலேஜ் ஷெல்ல சம்பாதிச்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு. அப்படிப்பட்ட வாய்ப்பு தான் நீங்க எல்லாருமே எடுத்திருக்கீங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாரையுமே எங்களுடைய மைலேஜ் ஷெல் நிறுவனம் சார்பாக உங்க அனைவரையும் இந்த ஸ்பெஷல் ட்ரைனிங்காக, பேசிக் ட்ரைனிங்காக உங்க எல்லாரையும் வருக வருக வேணா முதல்ல வரவேற்கிறேன். உங்களை எல்லாத்தையுமே ட்ரைனிங் போயிடலாமா? ரெடினா தம்ஸ் அப் காமிங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம இந்த இண்டஸ்ட்ரி மூலியமா பார்த்தீங்க அப்படின்னா 3 விஷயத்த பத்தி நம்ம பேச போறோம். ஃபர்ஸ்ட் உங்க எல்லாரையும் ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணியிருக்கேன். இதுல நம்ம பார்க்க போறது நியூ டிஸ்ட்ரிபியூட்டருடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம். இந்த பிஸ்னஸோடைய அடிப்படை, இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணணும், இந்த வியாபாரத்துடைய முறைகள் எப்படி இருக்கு, இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணா அந்த பிஸ்னஸ் சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பத்தி தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். அதுல 3 விஷயத்தை பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். முதல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. ஒய் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி? இன்னைக்கு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு உலக நாடுகள்ல எந்த அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்கு, இந்த டைரக்ட் செல்லிங் மூலியமா இன்னைக்கு பலதரப்பட்ட நபர்களோட லைஃப் ஸ்டைல் எந்த அளவுக்கு மாறிக்கிட்டு இருக்கு, அந்த லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு ரெண்டாவதா பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா அபவுட் மை லைஃப் ஸ்டைல். நம்மளுடைய மை லைஃப் ஸ்டைல் இண்டஸ்ட்ரி டைரக்ட் செல்லிங்ல இன்னைக்கு எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு, அதுல ஹவு டு ஸ்டார்ட், நம்ம இந்த வியாபார வாய்ப்பை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எந்த மாதிரி இந்த வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் நம்ம சேர்க்கணும், மக்கள்கிட்ட எப்படி பேசுறது, எந்த மாதிரி மக்கள்கிட்ட சொல்றது, மக்கள் எந்த அளவுக்கு அதை புரிஞ்சுக்குவாங்க, நம்ம பேசுறது எப்படி பேசினா மக்கள்கிட்ட எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற பத்தி தான் நம்ம பார்க்க போற விஷயம். அதுல முதல் விஷயம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டைரக்ட் செல்லிங். இன்னைக்கு ஒய் டைரக்ட் செல்லிங்? இன்னைக்கு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு வெளித்துறைகள்ல நீங்க எல்லாரும் வியாபாரம் பண்ணணும் அப்படின்னா, வெளித்துறையில நீங்க ஒரு வியாபாரம் பண்ணணும் அப்படின்னா அந்த வியாபாரம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வியாபாரத்துக்குன்னு சில முறைகள் இருக்கு. அதுக்கு கம்பல்சரி பார்த்தீங்க அப்படின்னா லேபர் வேணும், அதுக்கு முதல்ல கேபிட்டல் வேணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லேண்ட் இருக்கணும், எந்த இடத்துல ஆரம்பிக்கணும்னு இருக்கணும், அதுக்கு எவ்வளோ லேபர் வச்சு ஆரம்பிக்கணும்னு இருக்கணும், அதுக்கப்புறம் தான் அதுக்கு முதலீடுன்னு ஒன்று இருக்கு. இதெல்லாம் வச்சுதான் அதுக்கப்புறம் அந்த தொழிலுடைய வெல்த் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பத்தி அதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க முடியும். அந்த வெளித்துறைகள்ல அந்த மாதிரிதான் இருக்கு இன்னைக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய துறைகள் பாத்தீங்க அப்படின்னா டைரக்ட் செல்லிங், ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்கு, நிறைய துறைகள்ல பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஒரு பிசினஸ் பண்ண முடியும், இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம ஒரு பிசினஸ் பண்ண முடியாது. ஆனா அந்த நம்ம பண்ணக்கூடிய துறையில பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இங்க லேபர் கிடையாது, இங்க நமக்கு பிளேஸ்மெண்ட் கிடையாது, இங்க கேபிட்டல் கிடையாது. இந்த இண்டஸ்ட்ரியில டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில நம்ம ஒரு கஸ்டமரா இருந்து டிஸ்ட்ரிபியூட்டரா மாறி நம்மளும் இந்த பிசினஸ் மூலியமா ஒரு பெஸ்ட் என்டர்பிரனரா மாறுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஒரு நேரடி வர்த்தக துறையில நேரடி தொழில நமக்காகவே கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வெளி மார்க்கெட்டிங்க்கும் நம்ம மார்க்கெட்டிங்க்கும் உள்ள டிஃபரெண்ட் என்ன ஃபர்ஸ்ட் அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில லட்சமா சம்பாதிக்கலாம், கோடி கோடியா சம்பாதிக்கலாம், நம்ம லைஃப் ஸ்டைல் டோட்டலாவே சேஞ்ச் ஆகுது. இன்னைக்கு என்னோட லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு 5 இயர்ஸுக்குள்ள சேஞ்ச் ஆயிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பிசினஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம நானும் டிஸ்ட்ரிபியூட்டரா உள்ள வந்துதான் இந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டு டிஸ்ட்ரிபியூட்டரா உள்ள கொஞ்சம் கொஞ்சமா பிசினஸ் பயணம் பண்ண ஆரம்பிச்ச மூலியமா தான் சக்சஸ் பண்ணிருக்கோமே தவிர, ஆனா வெளித்துறைகளுக்கும் நம்ம துறைகளுக்கும் உள்ள டிஃபரெண்டோடைய சக்சஸ் என்ன அப்படிங்கறத பத்தியான அதை பத்தி தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங், பழைய வியாபார முறை எப்படி இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு வெளி உலகங்கள்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் எப்படி இருக்கு அப்படின்னா, தயார் பண்றதுக்கு எங்கேயா இருந்தாலுமே அதுக்கு தயார் பண்றதுக்கு ஒரு கம்பெனி இருக்கும், அதை வாங்குறதுக்காக பாத்தீங்க அப்படின்னா மக்களாகிய நாம இருக்கோம். ஆனா தயார் பண்ற இடத்துல இருந்து நம்ம கைக்கு ஒரு பொருள் நேரடியா நம்ம கையில கிடைக்காது. அந்த பொருளை இன்னைக்கு நமக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி தர்றதுக்கும் அந்த பொருளை டீலர்ஷிப் மூலியமா கிடைக்கிறதுக்கும் அதுக்கு சில அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமா தான் நமக்கு அந்த பொருட்கள் இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்மளுடைய பொருட்கள் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிக்கும் நம்ம ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்க்கும் உள்ள பெரிய டிஃபரெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வெளித்துறையில நீங்க போய் 100 ரூபாய்க்கு காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா அதே பொருள் பாத்தீங்க அப்படின்னா அதோட உண்மையான
தயாரிப்பு செலவு பிளஸ் லாபம் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 30 ரூபா தான். மீதி 70 ரூபா அப்ப பாத்தீங்க அப்படின்னா அதோடைய லாபத்தோட எக்ஸ்பென்ஸ், அந்த பொருளோட எக்ஸ்பென்சஸோடைய ப்ராஃபிட்டோட லாபம் பாத்தீங்க அப்படின்னா 40 to 60 to 70% வரைக்கும் 70% லாபம் பாத்தீங்க அப்படின்னா யாருக்கு போயிட்டு இருக்கு பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய டீலர்ஷிப், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சிஎஃப்என் ஏஜென்சி இருக்காங்க. இது இவங்களுக்கு இடைப்பட்ட நபர் பாத்தீங்க அப்படின்னா அந்த பொருளை விளம்பரம் பண்ணக்கூடிய விளம்பரதாரர்கள் அவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜோனல் லெவல் டீலர்ஷிப் இருப்பாங்க, ஸ்டேட் லெவல் டீலர்ஷிப் இருப்பாங்க, டிஸ்ட்ரிக்ட் லெவல் டீலர்ஷிப் இருப்பாங்க, ஹோல்சேல் லெவல்ல டீலர்ஷிப் இருப்பாரு, அதுக்கப்புறம் ரீட்டைல் பிளஸ் ஷாப்பு, அதுக்கப்புறம் தான் கஸ்டமர் ஆகிய நம்ம. இப்படிதான் வெளியில இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து நம்ம கைக்கு வந்து சேர்ந்துட்டு இருக்கு. இதுல 70% லாபம்னா, உதாரணத்துக்கு ஒரு பொருளுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல 70 ரூபா லாபம் கிடைக்குது அப்படின்னா 1 லட்சம் பொருளுக்குன்னு கணக்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா அதுல மிகப்பெரிய ஒரு வருமானம் இருக்கு அதுல. அதே 1 கோடி மில்லியன் பொருள் அப்படின்னா அதை விட லாபம் நமக்கு இருக்குன்னு. அப்படிப்பட்ட ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் தான் இன்னைக்கு வெளி உலகத்துல இருக்கு. இது யாருக்கு போகுது அப்படின்னா ஒரே ஆள்கிட்ட அந்த வருமானம் வந்து முடங்குது. அப்படிங்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த டீலர்ஷிப்பா இருக்கக்கூடிய இப்போ நம்மள மாதிரி நபர்கள் யாராச்சும் அந்த மாதிரி நபர்கள் போய் இந்த ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்ல போய் நம்ம டீலர்ஷிப் எடுத்து பண்ணணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டை தான் நம்ம டீலர்ஷிப் எடுக்க முடியும். அது குறிப்பிட்ட ஸ்டேஜ் இருக்கு, யாரு பண்ணணும் யாரு பண்ணக்கூடாது அப்படிங்கறதுக்கான சில ஸ்டேஜ், சில வழிமுறைகள் இருக்கு. ஆனா நம்ம இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்க வியாபார முறையை தான் இன்னைக்கு வேர்ல்டு லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா 170 கண்ட்ரிக்கு மேல இன்னைக்கு டெவலப் கண்ட்ரியா மாறி இருக்கிறதுக்கான காரணம் பாத்தீங்க அப்படின்னா அந்த கண்ட்ரில இருந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்க டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங்கா இன்னைக்கு கன்வெர்ட் பண்ணாங்க. அது எப்படி டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டா கன்வெர்ட் பண்ணாங்க, இதுல எப்படி ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் அதே தயார் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் இருக்காங்க, அதை வாங்கக்கூடிய கஸ்டமர் ஆகிய நம்ம இருக்கோம். அதே பொருள் பாத்தீங்க அப்படின்னா இங்க 30 ரூபாய்க்கு தான் தயார் பண்றாங்க, அதே பொருள் நம்ம 100 ரூபாய்க்கு காசு கொடுத்து வாங்குறோம். அதே அங்கே போகக்கூடிய 70 ரூபாய் லாபம் பாத்தீங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் பெரிய டீலர்ஷிப்பா இருக்கக்கூடிய ஆல்ரெடி குரோர்பதியாவும் நினைச்ச பெரிய லைஃப் ஸ்டைல் இருக்கக்கூடியவங்க, மணி சோர்ஸ் அதிகமா இருக்கிறவங்க தான் அந்த டீலர்ஷிப் எடுக்க முடியும். ஆனா இங்க டைரக்ட் செல்லிங் நேரடி தொழில மட்டும் என்ன சக்சஸ் இருக்கு அப்படின்னா தயார் பண்ற இடத்துல இருந்து நம்ம கைக்கு பொருள் வருது அப்படின்னா ஒரு கஸ்டமருக்கு பொருள் மட்டும்தான் கிடைக்கும். ஆனா அந்த கஸ்டமருக்கு வாய்ப்பும் தர்றதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அது டைரக்ட் செல்லிங்ல மட்டும்தான் இருக்குன்னுட்டு. எப்படி அப்படின்னா இங்க தயார் பண்ற இடத்துல இருந்து நம்மளுடைய மைலிப்ஸ் நிறுவனத்துக்கு அந்த ப்ராடக்ட் வந்துடுது. மைலிப்ஸ் நிறுவனத்துல இருந்து அந்த பொருளை டைரக்டா பர்ச்சேஸ் பண்றது நம்ம தான் அந்த பொருளை டைரக்டா பர்ச்சேஸ் பண்றோம்னுட்டு. அப்ப டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கக்கூடிய நமக்கே அந்த பொருளை தர்றாங்க இன்னைக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த 60 to 70% லாபம் பொருளை வாங்கக்கூடிய கஸ்டமரா இருக்கக்கூடிய நம்மளே அந்த பொருளை வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டைரக்ட் செல்லிங்கை பொறுத்த அளவுக்கு 2 ஹேபிட் இருக்கு. ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ், இன்னொன்று ரெக்கமெண்டேஷன். இதுல பர்ச்சேஸ் ரெக்கமெண்டேஷனை ஒருத்தர் பர்ஃபெக்டா பண்ணாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ராடக்டை வந்து மக்கள்கிட்ட ஈஸியா கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்படிப்பட்ட நம்மளுடைய பிசினஸ்ல இன்னைக்கு மக்களா இருக்கக்கூடிய ஏகப்பட்ட நபர்கள் பாத்தீங்க அப்படின்னா வரப்போற 2025 பாத்தீங்க அப்படின்னா 18 மில்லியன் யூத் யங் நபர்களுக்கு இந்த வியாபார வாய்ப்பை இன்னைக்கு கொடுக்க போறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு என்ன மாதிரி நிறைய இளைஞர்கள் எம்பிஏ எம்ஃபில் முடிச்சுட்டு எம்பிஏ முடிச்சுட்டு எம்எட் முடிச்சுட்டு பிஜி யூஜி நிறைய டிகிரி படிச்சுட்டு பிஇ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வாய்ப்புக்காகவும் வருமானத்துக்காகவும் ஜாப்புக்காகவும் நிறைய பேர் இயங்கிட்டு இருக்காங்க வெளியில இன்னைக்கு. அப்படிப்பட்ட நபர்களுக்கு 18 மில்லியன் நபர்களுக்கு மேல இன்னைக்கு டைரக்ட் செல்லிங்ல பிசினஸ் பண்றதுக்கான வாய்ப்பாகவும் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல பிசினஸ் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாபெரும் ஒரு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு இருக்கு. அப்படின்னா அந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு பக்காவா இன்னைக்கு மக்கள் எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு நேரடி வர்த்தகத்துறை இன்னைக்கு உலக நாடுகள்ல இன்னைக்கு பேர் போயிட்டு இருக்கு. நிறைய நபர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பேர் வழங்கிட்டு இருக்கு அப்படின்னா அப்படிப்பட்ட துறை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு இண்டஸ்ட்ரி. அதுல நேரடி வர்த்தக துறையிலிருந்து இன்னைக்கு மிக பிரம்மாண்டமா எல்லாரும் ஒரு வருமானத்துக்காக தொழில் பண்ணணும்னு எல்லாமே ஆசைப்படுவாங்க. ஆனா தொழில் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. ஆனா அதே தொழில் பண்றதுக்கு நேரடி வர்த்தக துறையில நேரடி விற்பனையில நமக்கு மிகப்பெரிய லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா வருமானம் தர்றதுக்கான ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்லயே பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு துறை இருக்கு. அப்படிப்பட்ட துறை தான் இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்க துறை, நீங்க பார்க்க போற துறை, இன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கக்கூடிய துறை நம்மளுடைய
இன்னைக்கு ஒவ்வொரு நபர்களுடைய வாழ்க்கை தரத்தை என்ன மாதிரி பல இளைஞரோட வாழ்க்கை தரத்தை மாத்தின ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி தான் இன்னைக்கு இந்தியாவில் டைரக்ட் செல்லிங் டாப் 10 டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு நம்பர் 1 டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியா இன்னைக்கு வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய நிறுவனம் தான் நம்மளுடைய எம்ஐ லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட். நம்மளுடைய கம்பெனியோடைய நேமு இன்னைக்கு மாறத்தட்டி சொல்லலாம். இன்னைக்கு நம்ம கம்பெனியில இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்சஸ் பாத்தீங்க அப்படின்னா எங்களை மாதிரி நிறைய நபர்களுடைய வாழ்க்கை தரம் இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நான் கவர்மெண்ட்டுக்கு இன்னைக்கு ப்ராப்பரா வருமான வரி கட்டி சம்பாதிக்கிற அளவுக்கு இன்னைக்கு நான் உயர்ந்திருக்கேன். எங்க ஊர்ல நான் உயர்ந்திருக்கேன், என்னோட சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல வளர்ந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு நம்மளுடைய மைலேப்ஸ் நிறுவனம் தான் அதுக்கான முழுக்க காரணம். மைலேப்ஸ் நிறுவனம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்தியா லெவல பாத்தீங்க அப்படின்னா 700 இடங்களுக்கு மேல நம்ம கம்பெனியுடைய வளர்ச்சி இன்னைக்கு ஷாப்பு பெரிய லெவலில் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு கம்பெனியுடைய பத்தி சொல்லணும் அப்படின்னா கம்பெனியில இருக்கக்கூடிய நம்ம கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா வெரி ஸ்ட்ராங் மேனேஜ்மெண்ட். கிட்டத்தட்ட 11 இயர்ஸுக்கு மேல சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி. இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா நம்ம கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா 23 வருடங்களுக்கு மேல இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா இருக்கக்கூடிய ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கு அப்படின்னா அது நம்ம மைலேப்ஸ் மேனேஜ்மெண்ட் தான். இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா மக்களுக்கு ஈஸியா மக்களுடைய ஆரோக்கியத்துக்காகவும் மக்களுக்கு பயன்படக்கூடிய இணை உணவுப் பொருட்கள் தான் நம்மகிட்ட கிடைச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த பொருட்கள் மூலியமா நிறைய நபர்களுக்கு பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் ரீதியா பாத்தீங்க அப்படின்னா 100% ஹெல்த் பாத்தீங்க அப்படின்னா ஹெல்த்துக்கான அவேர்னஸும் ஹெல்த்தை அந்த அளவுக்கு கவனிச்சிக்கிற அளவுக்கும் ஹெல்த்தை சூப்பரா பாத்துக்கிற அளவுக்குண்டான வாய்ப்பு நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ல இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய ப்ராடக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஆயுஷ் பிரீமியம் மார்க் சான்றிதழ் பெற்ற ஒரே ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா அது நம்ம மைலேப்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் மட்டும்தான். இன்னைக்கு இதுல நம்மளுடைய ப்ராடக்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்லைன்லயும் இருக்கு, ஆன்லைன்லயும் இருக்கு. அது நம்மளுடைய நம்ம ஷாப் மூலியமா நமக்கு கிடைக்கும்னுட்டு பிளஸ் நம்ம 100க்கு 75 பிவி பிசினஸ் வேல்யூ மூலியமாவும் நம்ம ப்ராடக்டை வாங்கி இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு 150 ரூபாய்க்கு நம்மள்ட்ட ஒரு பேஸ்டோ 160 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்குறோம் அப்படின்னா அந்த பொருளுக்கு பாத்தீங்க அப்படின்னா 15% 43% ரீட்டைல் ப்ராஃபிட் சில்லறை வியாபாரம் நமக்கு வருமானம் இருக்கு. நம்ம பண்ணக்கூடிய மேட்சிங் பிவி உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா நீங்க டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கீங்க, உங்களுடைய பிரான்ச் 1ல உங்களுடைய பிரான்ச் 2ல ஒரு 5000 ரூபாய் சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்னா அந்த 5000 ரூபாய் சேல்ஸுக்கான பிவியின் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா 3750 பிவிக்கு 12% கமிஷனா உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 450 ரூபாய் இன்கம்ல இருந்து உங்களுடைய வருமானம் ஸ்டார்ட் ஆகும். இந்த பிசினஸ்ல இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட நபர்கள் நூத்துக்கணக்கான நபர்களுக்கு மேல இன்னைக்கு நம்ம மைலேப்ஸ் இண்டஸ்ட்ரி மூலியமா பாத்தீங்க அப்படின்னா 2,10,000 ரூபாய் கம்பெனியுடைய ஒரு வாரம் ஒரு தனி நபருடைய ஒரு ஐடியில இருந்து சம்பாதிக்கக்கூடிய இன்கம் வீக்லி சீலிங்கா சிங்கிள் பிசினஸ் சென்டர் சிங்கிள் பிசினஸ் உடைய ஐடியில இருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் 2,10,000 வருமானம். இதே வருமானம் நானும் சம்பாரிச்சிருக்கேன், நம்மளுடைய மைலேப்ஸ் நானும் சம்பாரிச்சிருக்கு. இன்னைக்கு இந்த பிசினஸ் மூலியம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டோட என்ன பாத்தீங்க அப்படின்னா நம்ம டீம்ல இருந்து நடக்கக்கூடிய சேல்ஸுக்கு நம்ம இந்த பிசினஸ்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டார் சில்வர், ஸ்டார் பேல், எமரால்டு கோல்டு அப்படிங்கக்கூடிய ஒரு பதவிகள் இருக்குன்னுட்டு அந்த ரேங்க் முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு 2 to 7% நமக்கு இன்கமும் தர்றாங்க நினைக்கிறேன்ட்டு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இயர்லி ஒன் நீங்க வெளித்துறைகள்ல வேலை பார்த்தீங்க அப்படின்னா வெளித்துறைகள்ல வந்து இயர்லி ஒன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போனஸ் கிடைக்கும், பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் கிடைக்கும். ஆனா நம்ம இண்டஸ்ட்ரியில பாத்தீங்க அப்படின்னா டீம் கோஆர்டினேட்டருங்கக்கூடிய ரேங்க்ல இருந்து நேஷனல் டீம் கோஆர்டினேட்டர் ரேங்க் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டீம் நடக்கக்கூடிய சேல்ஸுக்கு அதுக்கான பிவி டார்கெட்டுக்கான பேர் மேட்சிங்க்கு 1.5% நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் போனஸும் நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா அதுல ஸ்டார் பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு இருக்கு, ஓவர் ரைடிங் போனஸ். ஒரு பக்கம் உங்க டீம்ல ஒரு ரேங்க் அச்சீவ் வந்தா கூட உங்களுக்கு ஓவர் ரைடிங் போனஸும் இருக்கு, ராயல்டின் போனஸும் இருக்கு, லாயல்டின்னு ஒரு போனஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவார்டு ரிவார்ட்ஸ் இருக்கு. நம்ம டீம்ல இப்போ புது அவார்டு ரிவார்ட்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு. அந்த அவார்டு ரிவார்ட்ஸ் நிறைய பேர் இப்ப வின் பண்ணிருக்காங்கன்னுட்டு. அதை விட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா நம்ம கம்பெனில மைலேப்ஸ் கம்பெனில இன்னைக்கு நாங்களாம் நல்லா ஒர்க் பண்றதுக்கு காரணம் பாத்தீங்க அப்படின்னா நாமினி ஸ்பெஷாலிட்டி. இன்னைக்கு ஒரு மனிதனுக்கு தேவையானது பாத்தீங்க அப்படின்னா உழைக்கிற வரைக்கும் வருமானம் தருது, ஆனா உழைப்புக்கு அப்புறம் நம்ம ஃபேமிலிக்கு வருமானம் கொடுக்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் எங்கேயாச்சும் இருக்கு அப்படின்னா
கண்டிப்பா கிடையாதுங்க. அந்த மாரி இல்லாம, எல்லா நபர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கப்புறம் நம்ம ஃபேமிலிய பத்தி கவலையே பட வேண்டாம் அப்படிங்கக்கூடிய ஒரு துறை இருக்குது அப்படின்னா, அதுவும் ஒன் அண்ட் ஒன்லி நம்மளுடைய மை லைஃப் ஸ்டைல் கம்பெனில மட்டும் தான் இன்னைக்கு. நெறைய நபர்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. இன்னைக்கு எங்களுக்கு முழுக்க முழுக்க பாதுகாப்பு. எங்க ஃபேமிலிக்கும் பாதுகாப்பு. எங்க அசோசியேட் வந்த ஒவ்வொரு நபர்களுக்கும் பாதுகாப்பு. நம்ம எல்லாருக்கும் பாதுகாப்பு குடுக்கறதுக்குண்டான வாய்ப்பு தான் நாமினி பிசாட் நம்ம கம்பெனிலருந்து இன்னைக்கு குடுத்துருக்காங்க. இது நம்ம கம்பெனிலருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளோ பெனிஃபிட்ஸ் நமக்கு குடுத்துருக்காங்கன்னுட்டு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கம்பெனியுடைய ஷாப் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம இந்தியா லெவல்ல பார்த்தீங்க அப்படின்னா, 700 பிளேஸ்மென்ட்ல நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா, அவுட்லெட் நம்ம பிசினஸ் மூலியமா இருக்கு. எங்க வேணா நம்ம இந்தியாவோட மேப்ல நீங்க எங்க வேணா நீங்க சர்ச் பண்ணி கூட அங்க இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒரு நபருக்கு நீங்க ப்ராடக்ட்ட அவரு போய் அங்கேயே போய் ஷாப்ல போய் பர்ச்சேஸ் பண்ற அளவுக்கு உண்டான ஆப்ஷனும் நம்ம பிசினஸ் மூலியமா இன்னைக்கு நமக்கு குடுத்துருக்காங்க இன்னைக்கு என்னன்ட்டு. அது மிகப்பெரிய ஒரு நமக்கு கிஃப்ட். சில பேர் பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் இங்க இருந்து கொண்டுட்டு போறதுக்கான ஆப்ஷன்லாம் இருக்கும். அது மாரி கூட இல்லாம, நமக்கு பெனிஃபிட்டா குடுக்கக்கூடிய ஆப்ஷன் நம்ம கம்பெனில இருந்து இன்னைக்கு சப்போர்ட் பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு. அது ஒரு மிகப்பெரிய விஷயம் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்கன்னுட்டு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பிராண்ட், நம்ம மை லைஃப்ஸ்ல இருக்கக்கூடிய பிராண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, எலமெண்ட்ஸ், ஆனநானு, நியூ ஸ்டார், எம்ஐ ஹோம், இந்தியா குரோ, ஆகார்ங்கிற ப்ராடக்ட். இதுல எலமெண்ட்ஸ், ஆனநான்ங்கிற பிராண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மனிதர்களுக்கு தேவையான உடல் ரீதியான சின்ன சின்ன குறைபாடுகளுக்கு இணை உணவு மூலியமா நம்ம உடம்ப ஆரோக்கியப்படுத்துறதுக்கான ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம மண்ணோட வளத்தையும் பாதுகாக்கிறதுக்கான இயற்கையான முறையில விவசாயம் பண்றதுக்கான இந்தியா குரோ ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா, நியூ ஸ்டார், எம்ஐ ஹோம், ஆகார் நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் ப்ராடக்ட்டும் நம்ம கிட்ட இருக்கு. நம்மகிட்ட 6 வகையான நம்மள்ட்ட பிராண்டடு நம்ம கிட்ட இருக்கு. இந்த பிராண்டட் மூலியமா நம்ம இன்னைக்கு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணி நம்ம எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு என்னன்ட்டு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா, இந்த வியாபாரத்து மூலியமா ஆயு சர்டிபிகேட், எஃப்எஸ்சிஐ சர்டிபிகேட் பிளஸ் பாத்தீங்க அப்படின்னா, நம்மளோட பிரின்ஸ் லேபர் மூலியமா ஒராக் சர்டிபிகேட்டோட இன்னைக்கு நம்ம ப்ராடக்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ப்ராடக்ட் எதுவுமே நம்ம யாருமே இந்த ப்ராடக்ட் யாருமே தயார் பண்ணல. இந்த ப்ராடக்ட் முழுக்க முழுக்க நம்ம கொடுத்துட்டு இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் முழுக்க முழுக்க நமக்கு பண்ணி தர்றது இன்னைக்கு வேர்ல்டு கிளாஸ், இன்னைக்கு 40 to 45 இயர்ஸுக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் இன்னைக்கு நம்மளுடைய டிபி அனந்தநாராயணன் சார் இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படின்னா கே ராஜேஷ் சார் இருக்காங்க. கேசி கவுண்டன் சார் இருக்காங்க. இவங்க மூலியமா தான் இன்னைக்கு நம்மளோட ப்ராடக்ட் வந்து இன்னைக்கு பக்காவா இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு என்னட்டு. அது மட்டும் இல்லாம நம்ம கம்பெனியுடைய லீகல் டாக்குமெண்ட் சர்டிபிகேட் பாத்தீங்க அப்படின்னா, ஃபிக்கில மெம்பர்ஷிப்பா இன்னைக்கு இருக்காங்க. எஃப்டிஐசிஏ ஃபெடரேஷன் ஆஃப் டைரக்ட் செல்லிங் அசோசியேட் மெம்பர்ஷிப்பா இருக்காங்க. 2019ல நம்மளுடைய பெஸ்ட் ஹெல்த் கேருக்கான அவார்டு, நம்ம ப்ராடக்ட்டுக்கான பெஸ்ட் ஹெல்த்துக்கான அவார்டு கொடுத்துருக்காங்க. 2019 வாங்கியிருக்கு, 2021 வாங்கியிருக்கு, 2022 வாங்கியிருக்கு, 2023 வாங்கியிருக்கு, 2024 வாங்கியிருக்கு. கண்டினியூவா நம்ம ப்ராடக்ட்டுக்கு பக்கா ரிசல்ட் கொடுத்த ஒரு பிராண்டு நம்ம ப்ராடக்ட்டுக்கு அப்படின்னா, அதுல எலமெண்ட்ஸ் பிராண்டு இன்னைக்கு மக்களுக்கு அந்த அளவுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய பிராண்டு. நம்மளுடைய கம்பெனியுடைய பாத்தீங்க அப்படின்னா, இன்கார்பரேஷன் சர்டிபிகேட், பேன் கார்டு, ISO 9001 2015 சர்டிபிகேட் பிளஸ் 2026க்கான செப்டம்பர் மந்த் வரைக்கும் பக்காவா ரினியூவல் பண்ணி வச்சிருக்க சர்டிபிகேட். www.mylifestylemarketing.com போனீங்க அப்படின்னா இந்த சர்டிபிகேட்டை பூரா நீங்க லைவாவே செக் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க மக்களை சந்திக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா, நீங்க தெளிவா போகணும் அப்படின்னா, நம்ம கம்பெனியை பாத்தீங்க அப்படின்னா, என்னைக்கோ வாங்கி வச்ச சர்டிபிகேட்டை வச்சு பேசுவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒவ்வொரு இயரும் அப்டேஷனோட நம்மளோட ப்ராடக்ட் வந்து இன்னைக்கு பக்காவா இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு சர்டிபிகேட் பக்காவா நம்ம பிசினஸ் மூலமா கொடுத்துட்டு இருக்கு இன்னைக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய பிசினஸ் மூலியமா நம்ம இந்த பிசினஸோடைய வெப்சைட்டை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கலாம்னுட்டு. இதுல நம்ம என்ன பண்றது, ஹவு டு ஸ்டார்ட், நம்ம இந்த பிசினஸ எப்படி மக்கள்கிட்ட பேசுறது, இந்த பிசினஸ் எப்படி பண்றது, எல்லாருக்குமே வந்து இந்த சந்தேகம் இருக்கும். நான் ஓகே சார், கம்பெனி ஓகே சொல்றீங்க, டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி நல்ல வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க, கம்பெனி மூலியமா வந்தா நம்ம ஜெயிச்சிடலாம்னு சொல்றீங்க, எல்லாமே ஓகே தான் சார். பட் நான் இதை வந்து ஜெயிச்சிட முடியுமா, நான் எப்படி போய் மக்கள்கிட்ட பாக்குறது, மக்கள்கிட்ட எப்படி நான் பேசுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஆக்ஷன்ல இறங்கிடணுங்க. ஆக்ஷன்ல இறங்கினா தான் நம்ம பண்ண முடியும். ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம வீட்டுல இருந்தோம் அப்படின்னா மக்கள்கிட்ட கண்டிப்பா பேசுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. நீங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் மக்களை சந்திக்க போயிடணுங்க. மக்களை சந்திக்கிறது அப்படின்னா, ஒரு ஒரு வீல் இருக்கு அப்படின்னா, அந்த வீல் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த வீல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரவுண்டு சக்கரம். அந்த சக்கரம் பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த சக்கரத்துல ஏதாச்சும் ஒரு பாகத்தை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சக்கரம் வந்து சரியா சரியா ரவுண்டா சுத்தாது. உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க.
பார்த்துருக்கீங்க. ஆனா அந்த அந்த சக்கரம் எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இந்த பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்றது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சக்கரை மாதிரி இந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்க சேர்க்கக்கூடிய விஷயங்கள். எப்படி இந்த பிசினஸ் பண்ணணும், இந்த சக்கரை மாதிரி இந்த பிசினஸ் நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இந்த பிசினஸ்ல நீங்களும் 3 to 5 இயர்ஸுக்குள்ள நீங்க நினைச்ச வருமானம் சம்பாதிக்கக்கூடிய நபராகவும் பேர் சொல்லக்கூடிய நபராகவும் மை லைஃப் ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மூலியமா நீங்க மாற முடியும்னுட்டு அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுல நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்றது ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பிசினஸ் உடைய சிஸ்டம் என்ன, நம்ம மை லைஃப் ஸ்டைல் கம்பெனியோடைய சிஸ்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையானது வேக்சினேஷன். ஒரு குழந்தைக்கு தடுப்பூசி எந்த அளவுக்கு முக்கியம், அந்த குழந்தைக்கு பாத்தீங்க அப்படின்னா வைரஸ் எதுவும் அட்டாக் ஆகிடக்கூடாது, அந்த குழந்தைக்கு வேற எதுவும் பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படின்னு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு முதல்ல தடுப்பூசி தான் ஃபர்ஸ்ட் போடுவாங்க. அந்த தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கான ஆரோக்கியம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுல எந்த வைரஸும் ஃபர்ஸ்ட் அட்டாக் ஆகாது. நீங்க இந்த பிசினஸ் ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா முதல்ல ஆர்வ கோளாறுல பக்கத்து வீட்டுல ஏத்த வீட்டுல உங்களோட ரொம்ப க்ளோஸா ஒரு 10 பேர் 20 பேர்ட்ட மட்டும் நீங்க போன் பேசிட்டே இருப்பீங்க. அவங்க கிட்ட உடனே நீங்க போய் ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிச்சிருவீங்க. முதல்ல பேச ஆரம்பிச்சிருவீங்க. எப்படி பேச ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னா முதல்ல போன உடனே அவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் பாத்துறணும், அவங்கள்ட்ட பேசிடணும். நம்ம வீட்டிலேயே ஓப்பனா சொல்லணும்னா ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ஜுவல்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு வீடு ஒரு ஹோம் புதுசா நீங்க கட்டியிருக்கலாம், இல்ல அப்படின்னா ஒரு பைக் வாங்கியிருக்கலாம், இல்ல உங்க குழந்தைங்க உங்க பிள்ளைங்களை நீங்க காலேஜ் சேர்த்திருக்கலாம், ஸ்கூல் சேர்த்திருக்கலாம். நம்மளுடைய வாய் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம சும்மாவே இருக்க மாட்டோம், ஏதாச்சும் ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்போம்னுட்டு. அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்த உடனே லீடர்ஸ் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எடுத்த உடனே நம்ம பிசினஸ் போய் மக்கள்கிட்ட போய் பேசும்போது பாத்தீங்க அப்படின்னா எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் பேசிடக்கூடாதுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ப்ராடக்ட்டை வாங்கியிருக்கீங்க, இந்த ப்ராடக்ட்டை ஃபர்ஸ்ட் பயன்படுத்துங்க. இந்த ப்ராடக்ட்டை பயன்படுத்தி இந்த ப்ராடக்ட் மூலியமா ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும். இப்போ அதை நம்ம ப்ராடக்ட்டுக்கான ஒரு ஃபார்முலாவே வச்சிருக்கோம். என்ன அப்படின்னா see the product, purchase the product, use the product, feel the product, recommend the product, and profit. நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராடக்டை ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணணும். முதல்ல ஃபீல் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யாராட்ட பேசணும் யாராட்ட பேசக்கூடாதுங்கிற ஃபர்ஸ்ட் ஐடியா நமக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம மக்கள்கிட்ட போய் நம்ம பேச முடியும். நம்ம எடுத்த உடனே நிறைய பேர்ட்ட போனோம், நான் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆயிருக்கேன், மை லைஃப் ஸ்டைல் கம்பெனில நான் சேர்ந்திருக்கேன், இந்த பிசினஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன், நீ என் கூட சேர்ந்துக்கிறியா, இந்த பிசினஸ் நீ எடுத்துக்கிறியா, உனக்கு இந்த பிசினஸ் தேவைப்படும் அப்படின்னு முதல்ல போய் பேசுவோம். பேசணும்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த பக்கத்துல ஒருத்தர் இப்படிதான் பிசினஸ் ஆரம்பிச்சாரு, அவர் கேட்டாரு, இவர் பார்த்தாரு, இது மாதிரி நிறைய கம்பெனிகள் மாதிரிலாம் வந்து போயிட்டு தான் இருக்கு, நீ என்னப்பா புதுசா பேசிட்டு இருக்க, நீ பழைய ஆளுப்பா, இன்னைக்கு தான் நீ புதுசா வந்திருக்க அப்படிலாம் சொல்லுவாங்க உங்ககிட்ட. அப்படி சொல்லும் போது பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஆஹா தப்பான கம்பெனிக்குள்ள போயிட்டோமோ, இந்த பிசினஸ் எப்படி பண்ணணும்னு தெரியாம போயிடுச்சோ, நம்ம இந்த பிசினஸ்ல தேவையில்லாம உள்ள வந்துட்டோமோன்னு முதல்ல இந்த வியாபாரத்தை நம்ம பண்றதை பத்தி யோசிச்சு நம்மளே ஃபர்ஸ்ட் அப்செட் ஆகும். அந்த அப்செட் மைண்ட் வராம இருக்கிறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கக்கூடிய தடுப்பூசி. ஃபர்ஸ்ட் நீங்க கான்ஃபிடன்ட் ஆகணும். என்ன கான்ஃபிடன்ட் ஆகணும், ஃபர்ஸ்ட் நம்ம டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரினா என்ன, மை லைஃப் ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு, இன்னைக்கு மை லைஃப் ஸ்டைல் இண்டஸ்ட்ரியோட சக்சஸ் என்ன, மை லைஃப் இண்டஸ்ட்ரியில நான் எப்படி டிராவல் பண்ணணும், மை லைஃப் ஸ்டைல் கம்பெனியோட சர்டிபிகேட் என்ன, மை லைஃப் ஸ்டைலோட ப்ராடக்ட் என்ன, இந்த ப்ராடக்டோட நாலேஜ் என்ன, இந்த ப்ராடக்ட்டை மக்கள்கிட்ட எப்படி நான் பேசணும், இந்த தொழிலை மக்கள்கிட்ட எப்படி நான் பேசணும், தொழிலை பத்தி சொல்லியிருக்காங்க. நீங்க வீக்லி மீட்டிங்ல போய் ஜிடிஎஸ்ல போய் அட்டன் பண்ணிருப்பீங்க. அங்கே பேசின ப்ரெசன்டேஷனை அங்க பேசக்கூடிய ஒரு 40 மினிட்ஸ் பேசக்கூடிய அந்த ப்ரெசன்டேஷனை நம்ம உடனே மக்கள்கிட்ட சொல்ல முடியுமா, உடனே பேசிட முடியுமானா 100% வாய்ப்பே இல்லை. இப்ப நடக்கக்கூடிய இந்த ட்ரைனிங் முதற்கொண்டு நீங்க எடுத்தோடனே போய் பேச முடியுமானா கண்டிப்பா பேச முடியாது. இதுக்கு சில சிஸ்டங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த வீலுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு, ரவுண்டா இருக்கு அப்படின்னா அந்த ரவுண்ட் பேஸ் ரெடி பண்றதுக்கு ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கு. அந்த ரவுண்ட் பேஸ் இல்லாம இது ஒரு பாக்ஸ் சைஸ்லயோ இல்ல இது ஒரு முக்கோண சைஸ்லயோ இருந்துச்சு அப்படின்னா இந்த சக்கரம் ஓடுமானா ஓடாது. ஆனா அந்த ரவுண்ட் பேஸ்ல சக்கரமா இது வீலா இருக்கணும் அப்படின்னா இந்த வீல எந்த ரவுண்டா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீல நம்ம எங்க வேணா நகர்த்திட்டு போனா நகர்த்திட்டு போகணும்ட்டு. அதே மாதிரிதான் இந்த பிரசன்டேஷனை மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்க சேர்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன். நீங்க பக்காவா எல்லாத்துலயும் நீங்க கிளியரன்ஸ் ஆயிடணும். பக்காவா நீங்க கிளியரன்ஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வாய்ப்பை சொன்னவங்க கிட்ட இதை பத்தி நீங்க தெளிவா கேட்டு இதோடைய புக்லெட்டு, இதோட ப்ரோச்சரு,
ஒரு ஒரு ப்ராடக்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறது, இதை எப்படி ஒருத்தர்ட்ட பேசணுங்க தெரிஞ்சுக்கிறது, ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷனா வச்சுக்கணும். வச்சுட்டு அந்த ப்ரிப்பரேஷன் நம்ம கிட்ட இருக்கணும்ட்டு அந்த ப்ரிப்பரேஷன் ஃபர்ஸ்ட் தயாராகிடணும். நம்ம எப்படி தயார் செய்யணும் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி அந்த தயார் செஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை மக்கள்கிட்ட போய் பேசணும். எப்படி தயார் பண்றது? யாராட்ட பேசணும், யாராட்ட பேசக்கூடாது, அதுக்கு நம்மகிட்ட ஒரு லிஸ்ட் மேக்கிங் ஒன்று வேணும். அந்த லிஸ்ட் மேக்கிங் பெயர் பட்டியல் சொல்லுவாங்க. அந்த பெயர் பட்டியல் நம்ம கிட்ட இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அது கல்யாணமா இருக்கலாம், காது குத்து ஃபங்க்ஷனா இருக்கலாம், எனி ஒன் ஃபங்க்ஷன் ஒன்று வைக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா யார் யாரை அழைப்போம் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் எடுப்போம். அப்போ நம்ம சொந்த பந்தக்காரங்களுடைய பேர் லிஸ்ட்லாம் எடுப்போம். இந்த ஊருக்காரங்க, அந்த ஊருக்காரங்க, எல்லா ஊருக்காரங்களோட லிஸ்ட் எல்லாம் எடுத்து வைப்போம். லிஸ்ட்லாம் நம்ம எடுத்து வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்ல இருக்கவங்களை பூரா எடுத்துட்டு ஒருத்தர் வீட்டுக்கு தவறாம நம்ம போவோம். அதுக்கு முதல்ல நம்ம செய்ய வேண்டியது ஃபர்ஸ்ட் லிஸ்ட் எடுப்போம். அதே மாதிரி நம்ம மைலேப்ஸில் பிஸ்னஸை நீங்க மக்கள்கிட்ட பேசுறதுக்கு, உங்க நண்பர்கள்ட்ட, உங்களுடைய சொந்த பந்தக்காரங்கள்ட்ட பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது லிஸ்ட் உங்ககிட்ட இருக்கும். அது எவ்வளவு நபர்களுக்கு லிஸ்ட் இருக்கணும்னா குறைஞ்சது 300 நபர்களுக்கு மேற்பட்ட நபரோட லிஸ்ட் நீங்க வச்சிருக்கணும். உதாரணத்துக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வச்சோம்னா கூட அதிகபட்சம் பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 500 பேரை கூப்பிட்டுருவோம். அதிகபட்சம் பாத்தீங்கன்னா 2000 பேருக்கு கூட பத்திரிக்கை வைப்போம். பத்திரிக்கை வச்சு ஒரு நாள் ஃபங்க்ஷனுக்கு ஒரு மாசம் பூரா நம்ம மெனக்கெடுவோம். மெனக்கட்டு அந்த ஃபங்க்ஷனை சிறப்பா முடிச்சே தீரணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப வைராக்கியமா பொறுப்பாகவும் நேரங்காலம் பார்க்காம, தூக்கம் பார்க்காம, சாப்பாடு பார்க்காம, எதை பத்தி யோசிக்காம ஃபங்க்ஷனை சிறப்பா வரணுங்கிறத மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். அதுக்கு இந்த ப்ரிப்பரேஷன்ங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. நான் மக்கள்கிட்ட பேசுறதுக்கு உங்ககிட்ட லிஸ்ட் இருக்கும். நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா 4 பேர்கிட்ட 10 பேர்கிட்ட உங்கள்ட்ட போன் நெருக்கமா பேசுனவங்கள்ட்ட மட்டும் நீங்க பேசியிருப்பீங்க. நம்மளுடைய சொன்ன மாதிரி பேசியிருப்பீங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட இருந்து உங்கள்ட்ட வரவேற்பு கிடைச்சிருக்குமான்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கிடைச்சிருக்காது. எதிர்ப்பு தான் ஃபர்ஸ்ட் கிடைச்சிருக்கும், இல்ல தடைகள் கிடைச்சிருக்கும். இது கிடைச்ச உடனே நம்ம முதல்ல அப்செட் ஆகும். ஏன் அப்செட் ஆகிறோம் அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு திட்டம் இல்லை. ஒரு எப்படி பேசணுங்கிற நம்ம கிட்ட ஒரு திட்டம் நம்ம கிட்ட இல்லாம இருக்கிறதால நம்ம பேசுறது பாத்தீங்க அப்படின்னா முழுமையா போய் சேராது. அப்போ அந்த லிஸ்ட் மேக்கிங் பாத்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட பர்ஃபெக்டா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 300 பேர் நேம் லிஸ்ட் எடுக்கணும். முதல்ல இந்த 300 பேர் நேம் லிஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த நேம் லிஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுல நம்ம லிஸ்ட் சாக்ரிகேஷன் பண்ணணும். லிஸ்ட் சாக்ரிகேஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தரம் பிரிக்கிறது. தரம் எப்படி பிரிக்கிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மள்ட்ட இருக்கவங்க சில 3 தரமா நம்மள்ட்ட மக்களை பிரிக்கலாம். ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா சொன்னா கேட்கிறவங்க. அப்படின்னா உங்க மேல நம்பிக்கை இருக்கும். உங்களுக்கு எப்படி நம்பிக்கை இருக்கும்னா நீங்க பண்ண நல்லது, நீங்க நல்லபடியா பழகுனது, அவங்களுக்காக நீங்க மெனக்கட்டுறது, அவங்கள பத்தி நீங்க அதிகமா அக்கறை வைக்கிறது, இது எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். அப்படிங்கும்போது நீங்க எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே அதை நல்லதாத்தான் நீங்க செய்வீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு முதல்ல பிடிக்கும். அப்படின்னோடனே உங்க பேச்சு மறுபேச்சே கேட்க மாட்டாங்க. அதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஏ கேட்டகரி. நீங்க சொன்ன உடனே இந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கிறவங்க, கேட்கணும்னு முன் வர்றவங்க, அதான் ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ரெண்டாவது செகண்ட் கேட்டகரி பாத்தீங்க அப்படின்னா பி கேட்டகரி பாத்தீங்க அப்படின்னா உங்களை சர்ச் பண்ணுவாங்க, உங்களை ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க. இவங்க இந்த வியாபார வாய்ப்பை இவங்க சொல்றாங்க, இவங்களை நம்பி நம்ம போகலாமா, இவங்களை நம்பி இந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கலாமா, இவங்க சொல்றது சரியா, இல்ல இவங்க பிசினஸ் எடுத்துட்டு இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சுட்டு பாதியிலே பண்ணாம போயிட்டாங்கன்னா இவங்களை நம்பி நான் அப்படி உள்ள வர்றது. அப்ப இவங்க மட்டும் வியாபாரம் பண்றாங்களா அப்படின்ட்டு, இல்ல இவங்கள மாதிரி நிறைய பேர் வியாபாரம் பண்றாங்களா அப்படின்ட்டு ஜிடிஎஸ் கம்பெனியோட வீக்லி மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணுவாங்க. வீக்லி மீட்டிங் அட்டன் பண்ணும்போது அங்க ஒரு 100 பேர், 200 பேர், 500 பேர், 1000 பேர் கலந்துக்கூடிய மீட்டிங்ல எல்லாம் உட்காந்து அட்டன் பண்ணும்போது ரைட்டு இவங்க ஒரு ஆள் மட்டும் இந்த வியாபாரத்தை பண்ணல, இங்க இவ்வளவு பேர் வியாபாரம் பண்றாங்க அப்படிங்கிற கேட்டகரி தான் பி கேட்டகரி. நிறைய பேரை பார்த்துட்டு இவங்களை சர்ச் பண்ணிட்டு அப்புறமாக்க ஸ்டார்ட் பண்ற கேட்டகரி செகண்ட் கேட்டகரி. தேர்டு கேட்டகரி பாத்தீங்க அப்படின்னா நம்மளை நெகட்டிவ் பண்ணக்கூடிய கேட்டகரி. நமக்கு இந்த வியாபாரம் நீங்க நல்லா க்ளோஸா இருப்பாரு, நல்ல நாலேஜ் பர்சனாவோட இருப்பாங்க. அப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த நாலேஜ் பர்சன்னா அவர் ஒரு டீச்சரா இருக்காரு, டாக்டரா இருக்காரு, இல்ல ஒரு 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 சின்னமா சிறுதொழில் பண்ண மாதிரி ஒரு கம்பெனி வச்சிருக்கிறாரு, இல்ல நல்ல நாலேஜ் வேற அதர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஐடில மேல நாலேஜ் பர்சனா இருக்கிறாங்க. அப்படிங்கிறவங்க உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளோட இருக்கலாம். அந்த மாதிரி நபரோட உங்க கூட வந்திருக்க நபர் இருக்கலாம். ஆனா அவருக்கு பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு இந்த வியாபாரத்தை பத்தி ஃபர்ஸ்ட் தெரியாது. டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில
நானே இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் இந்த வியாபாரத்தை இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, நிறைய படிச்சுட்டு தான் இருக்காங்கன்ட்டு. அந்த மாதிரி நபர்கிட்ட பாத்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட போய் இந்த வியாபாரம் சொல்லும்போது அவர் நமக்கே ஐடியா கொடுப்பாரு. அவர் தான் சி கேட்டகரி பர்சன். அவர் என்ன ஐடியா கொடுப்பாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த வியாபாரத்தை நீ பண்ண வேண்டாம், உனக்கு இந்த வியாபாரம் ஆகாது, உனக்கு திறமை கிடையாது, உனக்கு இந்த தொழிலை பத்தி பேச தெரியாது, நீ பெருசா படிச்சிருக்கல, நீ படிச்சிருக்க, படிக்காதவங்களை பத்தி சொல்லும்போது நீ பெருசா படிக்கல, படிச்சவங்களை பத்தி சொல்லும்போது பாத்தீங்கன்னா நீ நல்லா படிச்சிருக்க, உனக்கு நல்ல ஜாப் இருக்கு, நல்ல தொழில் இருக்கு, அந்த மாதிரி பேசக்கூடிய இந்த மாதிரி 3 ரகமா பேசி நம்மளை வந்து நெகட்டிவிட்டி பண்ணக்கூடிய பர்சன் தான் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய 3 கேட்டகரி தரம் பிரிக்கக்கூடிய கேட்டகரி. இதுல 3 கேட்டகரியில தரம் பிரிச்சதுக்கு அப்புறம் அவங்கள நம்ம என்ன பண்றது பாத்தீங்க அப்படின்னா அவங்கள நம்ம வந்து ப்ராஸ்பெக்டிங் பண்ணணும். அவங்கள வந்து அவங்களுக்கு இந்த வியாபாரத்தை ரீதியான ஆர்வத்தை ஏற்படுத்தணும். எப்படி ஆர்வத்தை ஏற்படுத்துறது அப்படின்னா, நம்ம பிசினஸுக்குன்னு சில குவாலிட்டி இருக்கு. நம்மளுடைய டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில, நம்ம மைலைஃப் கம்பெனில நமக்கு சொல்லி கொடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, நம்ம பிசினஸுக்குன்னு சில குவாலிட்டி இருக்கு. என்ன குவாலிட்டி அப்படின்னா, நீங்க இது வரைக்கும் உங்க ஏரியால நீங்க பழகின விதம், பேசுற விதம், உங்களுடைய ட்ரெஸ் கோடு, இது எல்லாமே நீங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். அப்ப சேஞ்ச் பண்ணணும்னா அவங்களுக்கு இந்த வியாபாரத்தை பத்தி நீங்க தெரியப்படுத்துறது உங்களுடைய அங்க அசைவுகள் தான். அப்படிங்கும்போது அவங்களுக்கு இந்த வியாபார ரீதியான ஆர்வம் ஊட்டுறதுனா எப்படி? இந்த ப்ராடக்டை பத்தி தெரியப்படுத்துறது, இந்த வியாபாரத்துல வளர்ந்தவங்களை பத்தி காமிக்கிறது, இந்த வியாபாரத்துல நம்ம நினைச்சா நம்மளுடைய கமிட்மெண்ட் என்ன, இப்ப நம்மளுடைய கமிட்மெண்ட்டை பத்தி சொல்றது, அவங்க கிட்ட ஆர்வம் ஊட்டுறது, அந்த கமிட்மெண்ட் பத்தி முடிஞ்சுப்பா. அந்த நம்மளுடைய கமிட்மெண்ட்டை பத்தி ஆர்வம் எடுத்துறது. இப்ப சில பேர் பாத்தீங்க அப்படின்னா, சில பேருக்கு வந்து இப்ப யங் லீடர்ஸ் நிறைய பேர், யங் பாய் நிறைய பேர் இருக்காங்க, யங் கேர்ள் இருப்பாங்க. நிறைய ட்ரெஸ் கோடு அவங்களுக்கு ஆசைப்படுவாங்க, நிறைய ட்ரெஸ் கலர்ல ட்ரெஸ் போடணும்னு ஆசைப்படுவாங்க சில பேருக்கு. சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா பைக் வாங்கணும்னு ஆசை இருக்கும், சில பேருக்கு கார் வாங்கணும்னு ஆசை இருக்கும், சில பேருக்கு நல்ல வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும், சில பேருக்கு நல்ல நேம் வேணும்னு ஆசை இருக்கும், சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா லட்சாதிபதியாவோ கோடீஸ்வரனா இருக்கும்னு ஆசைப்படுவாங்க. சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஹெல்பிங் மைண்ட் செட் இருக்கும், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ற மைண்ட் செட் இருக்கும். அவருக்கு என்ன ஆர்வம் இருக்கு, அவர்கிட்ட என்ன இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் போய் பாத்தீங்க அப்படின்னா அந்த பத்தியான ஆர்வத்தை பத்தி அவங்கள்ட்ட நம்ம பேசுறது. அந்த ஆர்வத்தை கரெக்டா ப்ராஸ்பெக்டிங் பண்ணி அவங்கள்ட்ட ஆர்வத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் இந்த வியாபாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை கரெக்டா ப்ராஸ்பெக்டிங் பண்ணி, இப்போ உதாரணத்துக்கு இந்த வாரம் நம்மளுடைய சண்டே நம்மளுடைய ஜிடிஎஸ்க்கு கூப்பிடுறோம், அழைக்கிறோம் அப்படின்னா, அந்த ஜிடிஎஸ்க்கு அழைக்கிறதுக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள்ட்ட அந்த ப்ராஸ்பெக்டிங் இருக்கணும். நாளைக்கு இந்த இடத்துக்கு போவோம், அங்க மிகப்பெரிய ஒரு மீட்டிங் இருக்கும், இவ்வளவு நபர்கள் கலந்துக்குவாங்க, மிகப்பெரிய ப்ரோக்ராம் இருக்கும், அங்க உனக்கு அந்த இந்த வியாபார ரீதியான முழு ஐடியா கிடைக்கும், நீ ஸ்டார்ட் பண்ணனா மிகப்பெரிய நபரா வருவேங்கிற ஆர்வத்தை ஃபர்ஸ்ட் சொல்லணும். அது எடுத்தோடனே ஒரே நாள சொல்லிட்டு அப்பவே பேசினா வந்துருவாங்களா? வரமாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அவங்கள இன்வைட் பண்ணணும். இன்வைட் பண்றது இந்த வாரம் இருக்கு, நான் டேட் சொல்லியிருக்கேன், அவங்க சொல்றேன்னு இருக்காங்க, நான் கேட்டுட்டு உங்களுக்கு இன்டிமேஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தை ஃபர்ஸ்ட் ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் அவர் ஆர்வத்தோட நான் உங்கள்கிட்ட கேட்கணும். அவர் ஆர்வத்தோட உங்ககிட்ட கேட்டதுக்கு அப்புறம் தான் அவரை நீங்க இன்வைட்டே பண்ணணும். அப்புறம் அவரை நீங்க அழைச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு இந்த பிரசன்டேஷனே நீங்க முதல்ல கொடுக்கணும். அந்த பிரசன்டேஷன் கொடுக்கறதுக்கு நம்ம கம்பெனியுடைய நியர்பை இருக்கக்கூடிய ஜிடிஎஸ், அங்கங்க இருக்கும் ஜிடிஎஸ், அந்த ஜிடிஎஸ்ல போய் உட்கார வச்சு தெளிவா எப்படி இருக்கணும் அப்படின்னா, டைமிங் ரொம்ப முக்கியங்க. கரெக்டா உங்களுக்கு 10 o'clock உங்களுக்கு ஜிடிஎஸ் ஸ்டார்ட் ஆகும்னா நீங்க 9:30க்கெல்லாம் 9:45க்கு அங்க போயிடணும். 9:30 to 9:45க்கு அங்க போயிட்டு 10 o'clock ஷார்ப்பா போய் ப்ரோக்ராம் ஹால்ல நீங்க உட்காந்துடணும். நீங்க உட்காரும் போது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்க ரிலேஷன் பக்கத்துல உட்கார வச்சிடணும். நீங்களும் அவர் பக்கத்துல உட்காந்துக்கணும். உட்காந்துட்டு மொபைல் போனும் எக்காரணத்தை கொண்டும் அந்த 1.5 hour 2 hours கம்பெனியோட ஜிடிஎஸ்ல நடக்கிற வரைக்கும் நீங்க மொபைல் போனை யூஸ் பண்ணவே கூடாது. நான் சொல்றது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு, நீங்க மொபைல் போன் யூஸ் பண்ணக்கூடாது. உங்க கெஸ்ட் யூஸ் பண்றாரா, அது அப்ப அவர் அதுக்கப்புறம் நீங்க போன் யூஸ் பண்ணாதான் அவர் யூஸ் பண்ணுவார், நீங்க யூஸ் பண்ணாம அவர் யூஸ் பண்ண மாட்டார். என்னட்டு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம்
அவரு முழுசா நீங்க ப்ரோக்ராம கவனிக்கணும், அவரும் ப்ரோக்ராம கவனிப்பார். அந்த அந்த ஹாஃப் அன் அவர் அந்த ப்ரோக்ராம கவனிச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு இந்த வியாபாரத்தை பத்தியான சந்தேகங்கள் உங்ககிட்ட கேட்பாரு. அந்த சந்தேகங்களை கேட்கும்போது தான் இது நான் வந்துட முடியுமா, கம்பெனி நிலையான கம்பெனியா, இது எல்லாத்தையும் அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட பர்சனலா கேட்பாரு. பர்சனலா நீங்க வீட்டுக்கு போய் உட்காந்து அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அவர்கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் தான் இந்த வியாபாரத்தை பத்தி அவர் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், கம்பெனி எப்ப ஆரம்பிச்சிச்சுன்னு கேட்பாங்க, கம்பெனி எவ்வளவு நாள் போயிட்டு இருக்குன்னு கேட்பாங்க, கம்பெனியுடைய ப்ராடக்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்பாங்க, உங்கள்கிட்ட இந்த பிசினஸை நான் பண்ணலாமான்னு கேட்பாங்க, என்கிட்ட டேலண்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க, எனக்கு 4 பேர்கிட்ட மத்தியில பேச தெரியாதனோட சொல்லுவாங்க. இது என்னென்னலாம் அவங்க பேசுறாங்களோ அவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்க முன்னாடியே ப்ரிப்பரேஷன் ஆயிட்டு இந்த உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தவர்கிட்ட ஐடியாவும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போய் நீங்க அவர்கிட்ட கரெக்டா அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி சேல்ஸ் க்ளோசிங் பாத்தீங்க அப்படின்னா பக்காவா நீங்க பண்ணிடுவீங்க. அந்த சேல்ஸ் க்ளோசிங் பக்காவா பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சேல்ஸ் க்ளோசிங் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா அவர் டிஸ்ட்ரிபியூட்டரா ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். அவர் டிஸ்ட்ரிபியூட்டரா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அவர் எவ்வளவு பேமெண்ட் பர்ச்சேஸ் பண்றாரோ டைரக்டா அவரே நம்ம கம்பெனியுடைய ஃப்ரீ ஆர்டர்னு ஒன்று இருக்கு. நம்ம கம்பெனியுடைய ஃப்ரீ ஆர்டர் மூலியமா ஆன்லைன்ல ஃப்ரீ ஆர்டர் மூலியமாவே அவரோட ஐடியா அவரே லாகின் பண்ண வச்சு அவருக்கே நம்ம கம்பெனியுடைய ஆப்பை டவுன்லோட் பண்ணி கொடுத்து அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் ஐடியா அவரே பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவர் 5,000க்கான ப்ராடக்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரா, அந்த 5,000க்கான பிவி 3750 பிவி அவருக்கு ஆட் ஆயிருக்குங்கிறத நீங்க ஓபன் பண்ணி இவ்வளவு அமௌண்ட் இவ்வளவு பிவி இவ்வளவு வந்திருக்கு, நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்ட்ஸம் கொடுத்துட்டு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு அவருக்கு இந்த பிசினஸ் செய்யணும். இவ்வளவு ப்ராசஸிங் இருக்குதுங்க நம்ம பிசினஸை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போறதுக்கு. இப்ப நீங்க டைரக்டா இப்படி சுத்தி வராம டைரக்டா பிசினஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, நடக்குமானா வாய்ப்பே நடக்காது, வாய்ப்பே இல்லை, கொடுக்கவே முடியாது. நீங்க எவ்வளவு பெரிய நபரா இருந்தா கூட எடுக்கவே முடியாது. இந்த வியாபாரத்துக்குன்னு ஃபர்ஸ்ட் இந்த பிசினஸ் பத்தி நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும், முழுசா நீங்க நம்பணும், அதுக்கப்புறம் இதுக்கு தயார் பண்ணணும், அதுக்கப்புறம் பெயர் பட்டியல் எடுக்கணும், அதுக்கப்புறம் தரம் பிரிக்கணும், அப்புறம் தான் ஆர்வத்தை ஏற்படுத்தணும், அதுக்கப்புறம் தான் அழைக்கணும், அப்புறம் தான் வியாபார விளக்கத்தை கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் அவங்க கேட்கக்கூடிய மறுப்புகளை கையாளணும், அதுக்கப்புறம் தான் அந்த வியாபாரத்தோடைய வெற்றிகரமாக அவருக்கு முடித்து கொடுத்து அவரை வியாபாரத்தை ஆரம்பிச்சு வைக்கணும். அவர் கொடுக்கக்கூடிய ஐடி அவருடைய ப்ரூஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உடனுக்குடன் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ணி முடிச்சு பக்காவா அவர் கையில கொடுக்கணும். இது எல்லாம் கொடுத்த உடனே ஃபர்ஸ்ட் உங்க மேல நம்புவாரு, செகண்ட் கம்பெனி மேல நம்பிடுவாரு. நம்பினதுக்கு அப்புறம் தான் இந்த வியாபாரத்தை உங்க கூட பயணம் பண்ண ஆரம்பிப்பாரு. இதுதான் நம்ம பிசினஸ் உடைய ஸ்டார்ட் பண்ற மெத்தட், எப்படி கண்டினியூ பண்ற மெத்தட். இதை நீங்க கரெக்டா சரண்டர் பண்ணி இந்த பிசினஸ் உடைய சிஸ்டத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நீங்க பிசினஸ் மட்டும் கொடுத்தா நடக்காது. இங்க பாருங்க 40%, 20%, 40%. 40% நம்மளுடைய ப்ராசஸே என்ன, நம்மளுடைய ஃபோக்கஸ் என்ன பாத்தீங்க அப்படின்னா நம்ம 40% நம்மளுடைய ஃபோக்கஸ் முழுக்க பாத்தீங்க அப்படின்னா வேக்சினேஷனு, ப்ரிப்பரேஷனு, லிஸ்ட் மேக்கிங், லிஸ்ட் சாக்ரிகேஷன், ப்ராஸ்பெக்டிங், இன்விடேஷன் பிளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், இவ்வளவும் ப்ராசஸ் 40%. 20% தான் ப்ராஸ்பெக்ட் பிசினஸ் உடைய பிரசன்டேஷன். பிளானை பத்தி நம்ம அவங்களுக்கு சொல்றது வெறும் 20% தான். அதுக்கப்புறம் இன்னொரு 40% பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு இந்த பிசினஸ் பத்தியான கேட்கக்கூடிய கேள்விகளை நம்ம சரியான முறையில கையாளுறது, அவங்கள ஃபாலோ பண்றது. இப்போ உதாரணத்துக்கு சார் நாளைக்கு பண்ணிக்கிறேன் சார், ஒரு 4 நாள் கழிச்சு பண்ணிக்கிறேன் சார், 1 வாரம் கழிச்சு பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னா 4 நாள் கழிச்சு 1 வாரம் கழிச்சு அவர் பண்ணுவாருன்னா பண்ண மாட்டாங்க. நீங்க போய் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணா என்னன்னா ஆரம்பம் அவங்க வீட்டுல இருக்கிற டைம்ல நீங்க ஃபாலோ பண்ணமே தவிர அவர் கிளம்பி போனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போக கூடாது. அப்படிங்கும்போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்காக தான் நீங்க வெயிட் பண்ணணும். இதெல்லாம் கரெக்டா பண்ணா நீங்க ஒவ்வொரு நபரையும் கரெக்டா டிஸ்ட்ரிபியூட்டரா நீங்க மாத்த முடியும், டிஸ்ட்ரிபியூட்டரா நீங்க எடுக்க முடியும். இதுல ஒவ்வொன்றுக்கும் இத்தனை பர்சன்டேஜ் இருக்கு. இதை பர்ஃபெக்டா பண்ணி ஃபோக்கஸா பிளான் பண்ணி வரக்கூடிய நபர்களை கரெக்டான முறையில் ஹேண்டில் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டரா நீங்க எல்லாரும் மாறணும். கரெக்டா மாத்திட்டீங்க அப்படின்னா இந்த பிசினஸ் நீங்க அடுத்த லெவல்ல நீங்க கொண்டு போறதுக்கான வாய்ப்பு. இதான் நம்மளுடைய செஷனுடைய பிளானு. நம்ம இந்த பிசினஸோடைய ஒய் டைரக்ட் செல்லிங், நம்ம கம்பெனியுடைய நம்ம கம்பெனி பத்தியான டீடைல்ஸ் பிளஸ் நம்ம இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கான பிளான் என்னட்டு. இதை நானும் இப்படிதான் உங்களை மாதிரி நானும் இப்படிதான் ஆரம்பிச்சேன். நான் இப்படி ஆரம்பிச்சு இந்த வியாபாரத்தை பார்த்தீங்க அப்படின்னா படிப்படியா எடுத்து ஆரம்பிச்சேன். ஒரு 6 மாதம் இந்த பிசினஸ் ஒரு வருஷம் 3 மாசம் பார்ட் டைமா தான் பண்ணேன். நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிட்டு கிடைக்கக்கூடிய நேரங்கள் ஈவினிங் டைம்ல 1 ஹவர் பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சேன்.
அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டே சண்டே ஃபுல் டே பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தேன். 1 இயர் கழிச்சு நான் வாங்கக்கூடிய துறையிலேருந்து வர வருமானத்தை விட அதிகமாக சம்பாதிச்சதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸை ஃபுல் டைமாக இறங்கினேன். 2019 இந்த பிஸ்னஸ் உள்ள வந்து 2020 பிஸ்னஸை ஃபுல் டைமாக இறங்கினேன். கொரோனா டைம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு மே மாசத்துல ஒரு செகண்ட் ஹேண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் நான் ஒரு கார் வாங்கினேன். அந்த கார் தான் அல்டோ 800 செகண்ட் ஹேண்ட்ஸ்ல ஒரு 3.5 லட்ச ரூபாய் கார் வாங்கி இந்த பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் இந்த பிசினஸ் அதில் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா என்னோட நாலேஜ் பிசினஸோட ட்ரைனிங் நிறைய நாலேஜ் வளர்த்துக்கிட்டு இந்த அல்டோ கார்ல பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அந்த பிசினஸ் கொஞ்சம் டெவலப் பண்ணி ஒரு 1.5 இயர்ல பாத்தீங்க அப்படின்னா 1.5 வருஷத்துல அடுத்த ஒரு கார் பர்ச்சேஸ் பண்ணதா 11.5 லட்ச ரூபாயில ஹூண்டாயில் i20 ஸ்போர்ட்ஸ் காரு வாங்கி பர்ச்சேஸ் பண்ணேன். அப்புறம் இந்த கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த கார் டிராவல் பண்ணும்போது அடுத்து என்னோட பிசினஸோட அப்டேஷன் கொடுக்கணும், என்னுடைய டீமுக்கு நான் பெரிய பெரிய டீமுக்கு முன்மாதிரியா நான் இருக்கணும்ட்டு இந்த பிசினஸோட 3ஆவதா நான் பர்ச்சேஸ் பண்ண கார் தான் பாத்தீங்க அப்படின்னா 25 லட்ச ரூபாய் கியா கேரன்ஸ்ங்கக்கூடிய காரு. இந்த காருக்கு தனியா ஃபேன்சி நம்பரே வச்சிருக்கேன். ஒரு 1,16,000 ரூபாய் 16,500 ரூபாய்க்கு ஃபேன்சி நம்பர் வாங்கி TN 63 BR 27 நம்பர் ஃபேன்சி நம்பர் வாங்கி அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நமக்கு 1க்கு 3 கார் இந்த பிசினஸ் மூலியமா நான் வாங்கியிருக்கேன். அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் பாத்தீங்க அப்படின்னா கிஃப்டா பாத்தீங்க அப்படின்னா நான் இப்ப கட்டிட்டு இருக்கக்கூடிய வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. 1 கோடி ரூபால எங்க அம்மா அப்பாவுக்கு சொந்தமா ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்கேன். எங்க அம்மா அப்பாவுக்கு கிஃப்ட். இன்னைக்கு என்ன எந்த அளவுக்கு ஆளாக்குன்னா எங்க அம்மா அப்பாவுக்காக நான் கட்டக்கூடிய வீடு கட்டிட்டு இருக்கக்கூடிய வீடு. இதுல இந்த பிசினஸ் மூலியமா நீ சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கிறதுக்கான காரணம்னுட்டு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இந்த பிசினஸ் டிராவல் பண்ண ஆரம்பிச்சு 48 மாசத்துக்குள்ள கம்பெனியுடைய கான்டினென்டல் டீம் கூடிய ப்ரொமோஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னுட்டு ஸ்டார் பேலாவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கூடிய விரைவில் கம்பெனியுடைய இன்டர்நேஷனல் டீம் கோட்டுங்க ரேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னுட்டு இந்த பிசினஸ் சரியாவும் முறையாவும் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோன்னுட்டு சிஸ்டத்தை நீங்க கடைபிடிச்சு உழைக்கிறதுக்கு தயாராயிட்டீங்க அப்படின்னா உங்களோட உழைப்பையும் உங்களுடைய நேரத்தையும் கிடைக்கக்கூடிய நேரமும் உங்களுடைய உழைப்பையும் ஒரு பொழுதும் வீணடிக்காம கரெக்டா ஃபாலோ பண்றதுக்கு தயார் அப்படின்னா நம்ம வைல்ட் லைஃப் ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில நீங்களும் லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த நம்மளுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய தேங்க் பண்ணிட்டு விடைபெறேன். தேங்க்யூ வெரி மச். யுவராஜ் சார், ரொம்ப நன்றி உங்களுடைய ஸ்பீச். தேங்க்யூ சார், தேங்க்யூ. யுவராஜ் சார், ரொம்ப நன்றி. உங்களுடைய பொன்னான நேரத்தை நமக்காக கொடுத்துட்டு நம்மளுடைய வர்ற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நம்மளுடைய பிஸ்னஸை இப்போ ஆரம்ப கட்டத்தில் எடுத்திருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு எப்படி எல்லாம் பிஸ்னஸை கொண்டு போனால் அவங்க லைஃப்பில் முன்னேற முடியும், அடுத்தடுத்த ஸ்டெப்பை அவங்க எப்படி கொண்டு போய் நம்மளுடைய பிஸ்னஸை வளர்க்கலாம், ஒரு அருமையான சஜஷன் கொடுத்துருக்கீங்க. ஸோ ரொம்ப நன்றி. இந்த டிடிபி ப்ரோக்ராம் முதல் கட்டமாக ஆரம்பித்து அதில் ஃபஸ்ட்டு சிடிசி லீடராக வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அதுக்கும் ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், இந்த ஒரு அருமையான வாய்ப்பை நீங்கள் வாரம் கண்டிப்பாக பயன்படுத்துங்க. அடுத்து வரும் வாரங்களில் புது புது லீடர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் லீடர்ஸ் வந்து அவங்களுடைய ட்ரைனிங் செக்ஷனை உங்களுக்கு புது ஐடியா ரீதியாக உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சு ஒரு யூஸ்ஃபுல் ஒரு டிடிபி ப்ரோக்ராமாக ஒரு யூஸ்ஃபுல் உங்களுடைய லைஃப் சேஞ்சிங்கான ஒரு பயனுள்ள ஒரு ப்ரோக்ராமாக இதை நீங்கள் பயன்படுத்துங்க. ஸோ எல்லா வாரங்களும் நம்ம சந்திப்போம். உங்களுக்கு ஏதாவது நிறைய உரைகள் இருந்தாலும் உங்களுடைய லீடர்ஸ் கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ரொம்ப நன்றி. இந்த சனிக்கிழமை ஈவினிங் டைமில் இந்த பொன்னான நேரத்தை நமக்காக ஒதுக்கின எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வாரம் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம தொடர்பாக இருப்போம். அடுத்த வாரம் சந்திப்போங்க. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.